அண்மையில் வேலூர் மாவட்டத்தில் விஜயுடைய தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்ற நிலையில் மார்ச் 2வது வாரத்தில் தாவேக தலைவர் விஜயுடைய நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகிறது. அடுத்த சந்திப்பு என்பது தஞ்சாவூரில் நடைபெற இருக்கிறது. தாவேக நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய இருப்பதாகவும் சேலம் வேலூரை தொடர்ந்து அடுத்ததாக தஞ்சாவூரில் இந்த சந்திப்புக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுடன் நீரானுடைய செய்தியாளர் குருநாதன் விவரம் என்ன? தேவா, தாவேகா தலைவர் விஜய் தொடர்ந்து மக்கள் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் தனது கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து வருகிறார். இதே போல் தஞ்சை மாவட்டத்தில் மார்ச் 2வது வாரத்தில் தனது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்க உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி உள்ளது. குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் விஜயின் சுற்றுப்பயணம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க வேண்டிய சூழலில் கரூர் சம்பவத்தால் காரணமாக அந்த சுற்றுப்பயணம் என்பது தள்ளி போனது. இதனையடுத்து சுமார் 2 மாத கால தாமதத்திற்கு பின்பு இந்த மார்ச் 2வது வாரத்தில் இந்த சுற்றுப்பயணம் என்பது நடைபெற இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதற்காக இடம் தேர்வு செய்யும் பணியில் தாவேகா நிர்வாகிகள் தற்போது தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 இடங்களை அவர்கள் தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. செங்கிப்பட்டி, அதே போல் தஞ்சாவூர் மாநகரத்துக்கு உள்ள புறவழிச்சாலை என அதாவது மக்கள் கூட்டம் நெரிசல் தாங்கக்கூடிய அளவிற்கு அந்த இடங்கள் தேர்வு செய்யும் பணி என்பது தற்போது நடைபெறுவதாகவும் குறிப்பாக 3 இடங்களை அவர்கள் தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து இடம் தேர்வு செய்த பிறகு முறையான ஆவணங்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்து அதற்கான அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி குருநாதன்.